தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் அறிவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தைதாயாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும், எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் புவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மறைமலை அடிகளார் அவர்கள் எழுதி வெளியிட்ட அறிவுரை கொத்து என்கிற நூலில் ஒரு அருமையான கட்டுரை அமைந்திருக்கிறது. தமிழில் பிறமொழி கலப்பு என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். தமிழில் பிறமொழி சொற்கள் எவ்வாறெல்லாம் கலந்திருக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியிருக்கிறார். 1921. அது பின்னாலே பல அமைப்புகள் சார்பில் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. பாரி நிலையத்தார் கூட அதை ஒரு சிறு நூலாக அச்சிட்டு 25 காசுக்கு அதை வழங்கியிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு காலம் அது என்பதை தெரிந்து கொள்ளலாம். 100 ஆண்டுகளுக்கு இடையில் அது அவ்வப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கடைசியாக பார்த்தது பாரி நிலையத்தார் அச்சிட்டது. அது 25 காசுக்கு அப்போது வழங்கியிருக்கிறார்கள். அதில் அந்த தமிழில் பிறமொழி கலப்பு, இது அறிவுரை கூத்துங்கிற நூலில் பல கட்டுரைகள் இருக்கிறது. அதில் இது ஒரு கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அந்த கட்டுரையை படிக்கலாம் என்று எண்ணம் தோன்றியது. ஏன்னால் தமிழில் பிறமொழி கலப்பு எப்படியெல்லாம் அமைந்திருக்குது என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார். 100 ஆண்டுகளுக்கு பின்னும் அது அப்படியே தொடர்கிறது. அப்போ தமிழர்கள் இன்னும் திருந்தவில்லை, அவர்கள் மொழி உணர்ச்சியில் இன்னும் ஊற்றமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த கட்டுரையை படிக்கலாம் என்று தோன்றியது. தமிழில் பிறமொழி கலப்பு. இந்நில உலகிற்கு பழமைக்காலந்தொட்டு இன்றுகாரும் வழங்கி வரும் மொழி தமிழ் ஒன்றேயாம் என்பதை முன்னர் ஒரு முறை நாம் விளக்கி காட்டியிருக்கிறோம். மற்றைய மொழிகளில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னே இறந்து போயின. பல மொழிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றி நடைபெற்று வருகின்றன. சில பழமையாகி இறந்து போயின, பல புதுமையுற்று பிறந்தன. பழமையும் புதுமையும் ஒருங்கு உடைய ஒரு மொழியை அவற்றினிடத்தே காணல் இயலாது. மற்றும் தமிழ் மொழியோ பழமைக்கு பழமையாயும் புதுமைக்கு புதுமையாயும் தன் இயல்பு பிறழாது ஏறக்குறைய 300,000 மக்களிடையே உலவி 100,000 மக்களிடையே உலவி வருகிற ஒரு மொழி. இங்கனம் இது பண்டு தொட்டே உயிரோடு விளங்கி வருகுதலின் முற்காலத்தில் வழங்கிய மொழிகளின் சொற்கள் சிலவும் பிற்காலத்தில் நடைபெறும் மொழிகளின் சொற்கள் சிலவும் இதன் கண்ணே கலந்து காணப்படுதல் இயற்கை. ஒரு மொழி பல 100,000 ஆண்டுகளாக தொடர்ந்து இருப்பதனாலே அந்த மொழியில் வேறு சில சொற்கள், மொழிகளினுடைய சொற்கள் கலந்து காணப்படுவது இயற்கை. யாங்கனமெனின் நீண்ட காலம் உயிரோடு இருக்கும் ஒருவன் பல நாடுகளில் அப்படி அமைகிறது, அப்படி சொற்கள் கலந்து விடுதல் எப்படி அமைகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். நீண்ட காலம் உயிரோடு இருக்கும் ஒருவன் பல நாடுகளுக்கும் சென்று முயல்ந்து தொழிலின் முயற்சியும் மிகுந்த சுறுசுறுப்பும் உடையனாய் இருந்தால் அவன் தனது இளமை காலத்தில் தன்னோடு இருந்து இறந்து போனவர்கள் வைத்த பொருள்களில் சிலவற்றையும் தனது பிற்காலத்தில் தன்னோடு இருப்பவர் வழங்கும் பண்டங்களில் சிலவற்றையும் கையாள நேருவது போல உயிரோடு சுறுசுறுப்பாய் உலவி வருகிற தமிழ்மொழியும் தான் வழங்கிய பண்டைய நாளில் வழங்கியிருந்த ஆரியம், லத்தீன் முதலான மொழிகளின் சில சொற்களையும் இஞ்ஞான்று தன்னோடு சேர்ந்து உலவும் ஆங்கிலம், துலுக்கு முதலான மொழிகளின் சில சொற்களையும் எடுத்து பயன்படுத்தி வருகிறது. இன்னும் இதனை விளக்கி காட்டல் வேண்டின் உயர்ந்த மலைமுகட்டில் என்றும் நீர் ஊறும் ஒரு சுனையிலிருந்து
என்றுமே ஊறிக்கொண்டிருக்கிற ஒரு நீர் ஊறுகின்ற ஒரு சுனையிலிருந்து இடையறாது ஓடி வரும் ஓர் அருவி நீருக்கு தமிழ் மொழியை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். இனி அருவி நீர் ஓடி வரும் வழியின் இடையிடையே சுரப்பின்றி சேரும் நீருமாய் நிற்கும் குளம் குட்டைகட்கு வழக்கில் இல்லாத ஆரியம் லத்தீன் முதலான மொழிகளையும் இன்னும் அவ்வழியின் கீழே இருபாலும் ஆங்காங்கு புதிது தோன்றி தனியே ஓடும் ஆறுகளுக்கு ஆங்கிலம் துலுக்கு முதலான மொழிகளையும் இந்த ஆறுகளில் பிரிந்து வந்த அருவி கலக்கும் சிறு சிறு கால்களில் நீருக்கு அம்மொழிகளிலிருந்து தமிழில் வந்து கலக்கும் சில சொற்களையும் ஒப்பாக நாம் சொல்லலாம். பன்னெடுங்காலமாக வரலாது ஓடி வரும் தமிழ் அருவியானது தான் வரும் வழியிலுள்ள ஆரியம் முதலான பழைய கூவல்களில் சென்று அவற்றின் சொற்களாகிய நீரையும் தன்னோடு கலப்பித்து புதியவாக்கி பின்னும் இடையிடையே தன்கண் வந்து கலக்கின்ற பிற்கால சொற்களாகிய சிறு கால்களின் நீரையும் தன் உருவாக்கி தன்னை வழங்கும் மக்கட்கு பெரிதும் பயன்பட்டு வருகின்றது. மலையிலிருந்து அருவி நீர் வருகிறது. அது எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கங்கே இருக்கிற இடங்களெல்லாம் அந்த பொருள்களையும் கலந்து கொண்டு வருவது போல இங்கே சொற்கள் கலந்து வந்து விட்டன. இனி ஒரு மொழியின் சொற்கள் மற்றொரு மொழியில் வந்து கலக்க வேண்டுவதுதான் எண்ணெய். அப்படி மொழியில் கலப்பு வருவதற்கு எதற்காக எண்ணெய் என்று வினவினால், ஒரு மொழியினை பேசும் மக்கள் தம் நாட்டையும் தம் இனத்தாரையும் விட்டு நீங்காமல் இருக்கும் வரையில், அவர் தாம் இருக்கும் நாட்டின் கண்ணே பிறத மொழி பேசும் பிற நாட்டார் வந்து சேராதிருக்கும் வரையில் அவர் பேசும் மொழியில் அயல்மொழி சொற்கள் வந்து கலப்பதற்கு இடமே இல்லை. அதாவது ஒரு மொழியினை பேசுகிற போது அந்த நாட்டு மக்கள் அந்த இனத்தாரையும் விட்டு நீங்காமல் இருக்கிற வரையிலும் அந்த நாட்டில் பிற நாட்டார் வந்து சேராதிருக்கிற வகையில் அந்த மொழியில் அயல்மொழி சொற்கள் வந்து கலப்பதற்கு இடம் இருக்காது. அங்கனமின்றி அவர் பல நாடுகளையும் அந்நாடுகளில் உள்ள பலதரப்பட்ட மக்களையும் போய் கண்டும் அவர் நாட்டு பண்டங்களை தாம் விலை கொண்டும் தம் நாட்டு பண்டங்களை அவர்களுக்கு விற்றும் அவர்தம் வழக்க ஒழுக்கங்கள் சிலவற்றை தாம் கைப்பற்றியும் தமக்குரிய சிலவற்றை அவர் கைப்பற்றுமாறு தந்தும் ஒருவரது நாகரிகத்தை ஒருவர் பின்பற்றியும் ஒழுகும் உயர்ந்த அறிவு உயர்ந்த நடையும் வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர் பேசும் மொழியில் மற்ற மொழி சொற்கள் புகுந்து கலவாமல் இருக்காது. இப்படி ஒருவர் வேறு நாட்டுக்கு செல்லுதல், அங்கே வந்து தங்குதல், அங்கே இருக்கிற பழகுதல், அங்கே இருக்கிற பொருட்களை வாங்குதல், தன்னுடைய பொருட்களை அவர்கள் விற்குதல், அந்த நாகரிகத்தை பின்பற்றி ஒழுகுதல் போன்ற பல நிலைகளிலே பேசும் மொழியில் மற்ற மொழி சொற்கள் புகுந்து கலவாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கலவாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆகவே இம்முறையில் நோக்குமிடத்து பல வகையாலும் உயர்ந்த நாகரிக வாழ்க்கையுடையராய் விளங்கிய தமிழ் மக்கள் வழங்கி வந்த தமிழில் பிறமொழி சொற்கள் சில வந்து கலக்கலானது இயற்கையாம் என்பது உணரப்படும். அது இயற்கையாக அப்படி வந்து கலந்து விடுகிறது. அங்கனமாயில் பழைய காலத்தில் தமிழ் மக்கள் அயல் நாட்டவரோடு சென்று அளவலாகவும் நாகரிக முதிர்ச்சி உடையராயிருந்தார் என்பதற்கு சான்று என்னை. இப்போ மிக பழங்காலத்தில் தமிழில் மக்கள் அயல் நாட்டரோடு சென்று சேருவதற்கு, அவங்களோடு பேசுவதற்கு, அந்த நாகரிக முதிர்ச்சி உடையது என்பதற்கு என்ன சான்று என்றால், இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்னும் நூல் ஒன்றுமே ஒரு பெரும் சான்றாகும் என்க. அதற்கு சான்று தொல்காப்பியம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது அடிகளுடைய கருத்து. அதை சொல்லுகிறார். அருமை பெருமையில் சிறந்த ஒரு சிறந்த நூலை ஒரு சிறிது உற்று நோக்குவார்க்கு இந்நூல் எவ்வளவு பழமையுடையதாய் இருக்க வேண்டும் என்பது மிக பழைய நாளிலே உயர்ந்த நூலை எழுதிய ஆசிரியரோடு ஒருங்கு இருந்த தமிழ் முதுமக்கள் எத்துணை சிறந்த அறிவும் நாகரிகமும் வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும் என்பதை அவர் உள்ளத்தில் பதியாமல் போகாது. இந்த நூலை படிக்கிற போது, அந்த நூலை கற்கிற போது, அந்த நூலில் பழமையான நாளிலே உயர்ந்த நூலை ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அது முதுமக்கள், தமிழ்நாட்டு முதுமக்கள் எத்துணை சிறந்த அறிவுடையவராக, எவ்வளவு சிறந்த நாகரிகம் உடையவராக இருந்திருக்க என்பதை உள்ளத்தில் பதியாமல் போகாது. தொல்காப்பியத்தை படிக்கிற போது இதெல்லாம் பதியாமல் போகாது. இந்த நூலின் கண் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்னும் சூத்திரத்தில் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்னும் சூத்திரத்தால் பண்டை தமிழ் மக்கள் பொருளீட்டும் பொருட்டு தம் மனைவி மக்களையும் நாட்டையும் விட்டு
கடல் வழியே மரக்கலங்களில் ஏறி தொலைவான நாடு நகரங்களில் சென்று சேர்வர் என்பது பெறப்படுகிறது. தமிழர்கள் கடல் தாண்டி சென்று வேற்று நாடுகளில் போய் பொருள் முயற்சி செய்வது போலவே வேற்று நாட்டவரும் தமிழ்நாட்டில் வந்து போந்து பல முயற்சிகளை நடத்தினார் என்பது ஈப்ரு மொழியில் எழுதப்பட்ட ஈப்ரு மொழி, இயேசுபிரான் அவர் பிறந்த தாய்மொழி ஈப்ரு, அது இப்போ உலக வழக்கில் இல்லை. அந்த ஈப்ரு மொழியில் எழுதப்பட்ட பழைய விவிலிய நூலினால், அது ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய விவிலியல் நூலினால் இனிது விளங்குகிறதென்றோ, காவிரி பூம்பட்டினத்தில் கரிகால் சோழன் என்னும் வேந்தர் பெருமான் அரசு ஆண்டது போது பல்வேறு மொழிகள் வழங்கிய பல்வேறு தேயத்தாரும், அதாவது பல நாட்டாரும் பல்வேறு தேயத்தாரும் அந்நகரத்தினிடத்தே போந்து கலந்திருந்து பல தொழில் முயற்சி நடத்தினமையால் கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகளிலிருந்து குதிரைகள் வந்தமை, இமயம் மேரு முதலிய மலைகளிலிருந்து பொன்னும் மணியும், மேற்கு கணவாய் மலைகளிலிருந்து சந்தனம் அகில் கட்டைகளும், தென்கடலிலிருந்து முத்துக்களும், கீழ்கடலிலிருந்து பவழங்களும், கங்கையாற்றிலிருந்து அதன் பொருள்களும், இலங்கை பர்மா என்னும் நாடுகளிலிருந்து அவற்றின் விளைபொருள்களும் அந்நகரத்தில் வந்து விலையாயினமை, அதாவது விற்பனை செய்யப்பட்டது. இன்றைக்கு சிறிதேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்றப்பட்ட பட்டினப்பாலையிலும் அதற்கு சிறிது பிற்பட்ட நூலாக விளங்குகிற சிலப்பதிகாரத்திலும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கிரேக்க நாட்டில் உள்ள யவனர்கள் தமிழ்நாட்டிற்கு போந்து தமிழ் அரசர்களின் கீழ் பல அலுவல்கள் பார்த்தமை பெருங்கதை, முல்லைப்பாட்டு முதலான பழந்தமிழ் பாட்டுகளில் நன்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கனம் பண்டை நாளில் தமிழ்நாட்டார் அயல் நாட்டார் தமிழ்நாடுகளிலும் போந்து ஒருவரோடு ஒருவர் அளவளாவி இருந்தமை இனிது புலப்படுதலின் வேற்று நாட்டவர்க்குரிய மொழிகளின் சொற்களில் சில தொன்று தொட்டே தமிழில் புகுந்து வழங்குவாயின என்பதை உணர்தல் வேண்டும். இவ்வாறு நேர்ந்த கலப்பின் தன்மையை ஆராய்ந்து உணர்வார்க்கு தமிழ் பண்டைய காலத்திலேயே நாகரிகத்தில் சிறந்து விளங்கியது என்பது புலனாகும். அங்கனமாயின் வேற்று நாட்டு சொல் தமிழில் கலந்தது போலவே தமிழ்ச் சொற்களும் மற்ற நாட்டு மொழிகளில் கலந்து காணப்படுதல் வேண்டுமேயெனின், ஆம், தமிழ்ச் சொற்கள் பல பழைய மொழிகளிலும் புதிய மொழிகளிலும் கலந்து வழங்கியிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆணி, மீனம், நீர், தாமரை, கலை, குடம் முதலான பல சொற்கள் ஆரிய மொழியிலும், அசை, அருவி, இரும்பு, ஈன் எல்லாம் மேன்மை முகில் முதலான பல சொற்கள் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலான ஐரோப்பிய மொழிகளிலும், அவா, இரு, ஊர், எருமை, சினம், செவ்வை முதலான பல சொற்கள் காலடி, ஈப்ரு முதலான மிகப்பழைய மொழிகளிலும், இன்னும் பல மொழிகளிலும் ஒருங்கு கலந்து காணப்படுகின்றன. அவையெல்லாம் இங்கு எடுத்துக்காட்ட புகுந்தால் இந்த கட்டுரை மிகையும் விரிமாதலின் அவை தம்மை நுண்ணிய ஆராய்ச்சியால் பல நூலுதவி கொண்டு அறிந்து கொள்க. இவ்வாறு மொழிகள் ஒன்றோடு ஒன்று கலக்கப்பெறுவதற்கு அவற்றை வழங்கும் மக்களின் நாகரிகமே வழியாயிருத்தலால் நாகரிகம் வாய்ந்த எந்த மொழியும் பிறமொழி கலப்பு இல்லாமல் இருத்தல் இயலாது. அதனால் பழைய மொழிகளில் இந்த மாதிரி பிறமொழி கலப்பு இருக்கதா செய்கிறது. இது மக்கள் இயற்கையினையும் அவரது வாழ்க்கையின் இயல்புகளையும் அமைதியாக ஆராய்ந்து பார்ப்பவருக்கு அல்லாமல் மற்றவர்க்கு ஒரு சிறிதும் விளங்க மாட்டாது. இது இயற்கை என்பதை மக்களுடைய இயற்கையினையும் அவரது வாழ்க்கை இயல்புகளையும் அமைதியாக இருந்து ஆராய்ந்து பார்ப்பவருக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு இது சிறிதும் விளங்காது. தமிழ் மக்கள் பண்டு தொட்டே நாகரிகத்தில் சிறந்தவராய் இருந்ததனால் அவரோடு பல மொழி பேசும் பல நாட்டவரும் கலந்து பழகவே மற்ற மொழிகளின் சொற்களில் சில தமிழிலும் காணப்படுவதாயின. இங்கனம் காணப்படும் தமிழ் மொழியின் நாகரிக சிறப்பினை அதன் வளப்பத்தினையே காட்டுகிறது அல்லாமல் அதற்கு அது தாழ்வாதலை குறிக்கின்றதில்லை. இந்த மாதிரி பல சொற்கள் கலந்து கொள்வதனால, பல அயல்மொழி சொற்கள் கலந்து கொள்வதனால அந்த மொழியினுடைய நாகரிக சிறப்பு, அதனுடைய மேன்மை வளப்பமான தன்மைகளை காட்டுகிறது தவிர அது அதற்கு தாழ்வாதலை குறிப்பதில்லை. இது உண்மை இவ்வாறு இருக்க இதனை சிறிதும் உணரமாட்டாமல் சுவாமிநாத தேசிகர் என்பவர்
தாம் இயற்றிய இலக்கணக் கொத்து என்ற நூலில் அன்றியும் தமிழ்நூற்கு அளவிலை அவற்றுள் ஒன்றேயாயினும் தனித்தமிழுண்டோ என்று கூறியது வெற்று ஆரவார உரையாம் என்றால் பிரிதன்னை. அப்படி அந்த சுவாமிநாத தேசிய இலக்கணக் கொத்தில் தமிழில் நிறைய நூல் இருக்கிறது, ஆனால் ஒன்றிலாவது தனித்தமிழ் உண்டா என்று அவர் கேறியிருப்பது வெற்று ஆரவார உரை. ஏனென்றால் பல்வேறு விதமான மக்கள் வந்து கலந்து பேசுவது, இங்கே வந்து வாழ்வது, நாம் அங்கே சென்று வாழ்வது, ஒருவருக்கொருவர் வணிகம் செய்வது போன்ற பல்வேறு நிலைகளாலே பல மொழிகள் நம்முடைய தமிழிலே கலந்து விட்டன. இதையெல்லாம் ஆராயாமல் அவர் கூறுவது வெற்று ஆரவார உரையாமன்றி வேறு என்னை. மேலும் நெடுங்காலம் உயிரோடு இருந்து திகழும் ஒரு மொழியில் பிற சொற்கள் கலத்தல் போல நீண்ட நெடுங்காலமாக அப்படியே மக்கள் வழக்கில் உயிரோடு இருக்கிற ஒரு சில மொழிகளில் பிற மொழி சொற்கள் கலத்தல் இயல்பு, அதுபோல சின்னாள் உயிரோடு இருந்து பின்னர் இறந்துபடும் ஒரு மொழியில் பிற சொற்கள் மிக நுழைந்து நிலைபெறுவதற்கிடமில்லை. சில ஆண்டுகளே வாழ்ந்து சில நூற்றாண்டுகளே வாழ்ந்து மறைகின்ற மொழிகளிலே இப்படி மொழிக்கலப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதனாலே தான் ஆரிய மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக சேர்ந்து காணப்படவில்லை. அந்த ஆரிய மொழி ரொம்ப குறுகிய காலம்தான் வாழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக சேர்ந்து காணப்படவில்லை. ஆரியம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எவராலும் பேசப்படாமல் இறந்து வட்டமையின் அதன் கண் பிற சொற்கள் புகுதற்கு வழியில்லாமல் போயிற்று. அதில் ரொம்ப காலமாக அது இல்லை. அதனால் மக்கள் பேச்சு வழக்கில் இல்லை, அது ஒரு இறந்த மொழி என்ற நிலை வந்துவிட்டதுனால அதன் கண் பிற சொற்கள் புகுதற்கு வாய்ப்பே இல்லை. இது கொண்டு ஆரிய மொழி உலக வழக்கிற்கு பயன்படாமையோடு அது நாகரிக வளர்ச்சிக்கு இசைந்ததாக அமையும் நன்கு பெறப்படும். அதனால் அந்த ஆரிய மொழி உலக வழக்கிற்கு பயன்படாதோடு மட்டுமல்லாமல் அது நாகரிக வளர்ச்சிக்கும் ஏதுவாக இல்லை, இசைந்ததாக அமையும் என நன்கு பெறப்படும். ஒருவர் ஒரு மொழி பேசுகின்றவராய் இருந்தால் மட்டும் அவர் மற்ற மொழி சொற்களை எடுத்தாள நேரும் அல்லது ஒருவர் ஒரு மொழி பேசுகின்றார் இருந்தால் மட்டுமே மற்ற சொற்களையும் அவர் எடுத்தாள நேரும். அவர் ஏதுமே பேசாத ஊமையாக இருந்தால் அவர் பிறவற்றை எடுத்தாள சிறிதும் இடம் உண்டாகாது. அவர் ஊமையாக இருக்கிறாருன்னா அவருக்கு அவர் மொழியே பேச தெரியாது, அப்புறம் மற்ற மொழி சொற்கள்லாம் தெரிந்து கொள்வது. ஆதலால் உலக வழக்கிலின்றி இறந்துவிட்ட ஆரிய மொழி பிறமொழி சொற்களை ஏற்கவும் மக்கள் வாழ்க்கைக்கு பயன்படவும் மாட்டாதாயிற்று என்க. இனி உலக வழக்கின் கண் உள்ள ஒரு மொழியில் பிறமொழி சொற்கள் வந்து சேருமாயின் அது இயற்கையாகவே நிகழ வேண்டுமே அல்லாமல் கல்வி அறிவுடைய சிலரால் அவர் தமக்கு தோன்றியபடியெல்லாம் அவை செயற்கையாக வலிந்து புகுத்தப்படுதல் கூடாது. அப்படி ஒரு மொழியில் ஒரு பிறமொழி சொற்கள் வந்து சேருமானால் அது இயல்பாக அது கலக்க வேண்டும். அது வலிந்து அதில் புகுத்தக்கூடாது. இயற்கையாக அது இயல்பாக கலக்க வேண்டும். அன்றி வலிந்து புகுத்தப்படுதல் ஆகாது. அன்றி அங்கனம் புகுத்தப்படுமாயின் அவை அம்மொழியில் நிலை பெற்று உயிர் வாழா. அப்படி வலிந்து புகுத்தப்படுமானால் அது நிலை பெற்று இருக்காது, அது இருக்காதுங்க. அவர் இருவர் தமக்குள் தோன்றிய நேசத்தால் ஒருங்கு ஒட்டி உயிர் வாழ வேண்டுமே அல்லாமல் பிறரால் வலிந்து பொருத்தப்பட்டு அவர் ஒன்றுபட்டிருத்தல் இசையாது. ரெண்டு பேர் ஒருவருக்குள்ள ரொம்ப நேசமாக இருக்கணும்னா உயிரோட நல்ல உயிர் ஒட்டி வாழணும்னா அது இயல்பாக இருக்கணும். அது வலிந்து பொருத்தப்படுமானால் அது அவர் அப்படி இசைக்க முடியாது, அப்படி இசைந்து வாழ முடியாது. இதே இயல்பு மொழிகளின் சேர்க்கையிலும் பிறழாமல் அமைந்திருப்பதொன்றாகும். ஒரு மொழி வழங்கும் ஒரு தேயத்தில், அதாவது ஒரு நாட்டில் உள்ளார் புதிதாக ஒரு பண்டத்தை கண்டுபிடித்து செய்து அதற்கு தமது மொழியில் பெயருமிட்டு பிறகு அதனை வேறு நாடுகளில் கொண்டு போய் விலைப்படுத்துங்கால், ஒரு பண்டத்தை அப்படி விலைப்படுத்துங்கால் அப்பண்டத்தின் பெயர் வேறு மொழியில் கலத்தல் இயற்கையாம். ஒரு பொருளை ஒருவர் கண்டுபிடிக்கிறார் ஒரு நாட்டில், அவர் அந்த நாட்டில் அந்த மொழியில் அதுக்கு அந்த பொருளுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். ஆனால் அது வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் விலைப்படுத்துகிற போது அப்பண்டத்தின் பெயர் வேறு மொழியில் கலத்தல் இயற்கை. அதனால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளுடைய சொல் அதே நிலையில் மற்ற மொழியிலும் கலந்து விடுகிறது. இத்தகைய நிகழ்ச்சிகளிலும் கூட புது பண்டங்கள் வாங்கும் மற்ற நாட்டவர் நாகரிகம் உயர்ந்த அறிவும் உடையவராயிருந்தால் அவற்றிற்கு தமது மொழியிலேயே புது பெயரிட்டு வழங்குவர். அதிலே அந்த இத்தகைய இந்த மாதிரி நிகழ்கிற போது
புது பண்டங்கள் அப்படி வாங்கும் மற்ற நாட்டவர் நாகரிகம் உயர்ந்த அறிவுடைய அந்த நாட்டு மொழியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நாகரிகம் உயர்ந்ததால் அதுக்கு ஒரு புது சொல் அதற்கு வச்சு பெயர் வழங்குவார்கள். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் என்பது நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, அது மேலை நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, நம்ம நாட்டுக்கு வந்து பயன்படுத்தது. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ கணினி என்று ஒரு புது சொல்லாக்கம், புது சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அந்த நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு என்னென்னா அந்த கல்வியில் இருக்கணும், அந்த நாகரிகம் உயர்ந்த அறிவு உடையவராக இருந்தால் அப்படி வழங்க முடியும். மேல்நாட்டிலிருந்து வந்து இத்தென்னாட்டில் விளையாகும் தெளிவான ஒரு வகை மட்பாண்டத்தை கிளாஸு என்று கோப்பை என்றும் வழங்குகிறோம். மேலை நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு குவளை, அது நாம் இங்கே குவளைன்னு சொல்லுகிறோம், குடிக்கிறது பயன்படுத்துகிற ஒரு பொருள். அதை வந்து இப்போ வழக்க சொல்ல டம்ளர்னு சொன்னால் புரியும், அதுக்கு குவளை என்பது தமிழ் பெயர். அப்படி ஒரு பொருளை அவங்க வந்து பண்ணி அதை மட்பாண்டத்தில் ஒரு உயர்ந்த நிலை பண்ணி அதை கிளாஸ் என்றும் கோப்பை என்றும் சொல் வழங்குகின்றனர். ஆங்கில சொற்களின் திரிபு இந்த ரெண்டுமே, இந்த கிளாஸ் என்பது கோப்பை என்பது இச்சொற்கள் ஆங்கில சொற்களுடைய திரிபு சொற்கள். இப்பாண்டங்கள் மேல்நாட்டில் செய்யப்பட்டனவாய் தமிழ்நாட்டிற்கு புதியனவாய் இருத்தலால் அது மேலை நாட்டில் தயாரிக்கப்பட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் விற்பனைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. இதற்குரிய ஆங்கில சொற்களை தமிழர் தாமும் எடுத்தாளுதல் பொருத்தமே. அப்படி தமிழர்கள் அந்த சொற்களை பொருத்தி கொண்டு அதை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. கோப்பை அப்படின்னு பயன்படுத்துறத ஒன்றும் தப்பு இல்லை, அது பொருத்தம்தான், தப்புன்னு சொல்லலை, பொருத்தம் இல்லை, பொருத்தம்தான், அது பொருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பாண்டங்களை கூட தமிழறிவு மிக்கவர்கள் அந்த பொருளை கிளாஸு கோப்பைன்னு சொல்றது கூட கொஞ்சம் தமிழறிவு மிக்கவர்கள் கண்ணாடி குவளை பீங்கான் கிண்ணம் என்று தமக்குரிய தமிழ் சொற்களிலேயே வழங்கத் தொடங்கினார்கள். என்ஜின், ட்ரெயின், டிக்கெட், டிராம், ஸ்கூல், கமிஷன் ஏஜெண்ட், ஷரப்பு, மார்க்கெட்டு முதலான ஆங்கில மொழி சொற்கள் அவற்றை முறையே தமிழில் பொறி, வண்டி தொடர், அதாவது ட்ரெயினுக்கு தொடர் வண்டி, என்ஜின் பொறி, அப்புறம் டிக்கெட்டு பயணச்சீட்டு, டிராம் மின்சார வண்டி, ஸ்கூல் பள்ளிக்கூடம், கமிஷன் ஏஜெண்ட் தரகர், அப்புறம் வந்து ஷாப்புன்னு சொல்ல பாருங்க, ஷாப் சொல்கிற கடை, மார்க்கெட் அங்காடி முதலிய தமிழ் சொற்களை இட்டு வழங்குவர். கல்வி அறிவும் நாகரிகமும் வாய்ந்தவர்கள் இங்கனம் பிறநாட்டு சொற்களை எடுத்து வழங்க வேண்டிய இடங்களில் அவற்றை ஈடாக தமது மொழியில் உள்ள சொற்களையே நடைபெற விட்டு வாழ்வர். அதுக்கு நம்முடைய மொழியில் எந்த நாட்டுக்கு செல்லுகிறதோ அந்த நாட்டில் இருக்கிற மொழியாளர்கள் அந்த நாட்டு மொழியில் அதை வழங்குவதற்கு ஒரு புதுசாக சொல் உருவாக்குவார்கள். இவ்வாறு செய்தல் அவருக்கு உள்ள முயற்சியின் திறத்தையும், அந்த மொழியில் இருக்கிற முயற்சி, அந்த மக்களுக்குள்ள முயற்சி, திறம், நாகரிகம் இவற்றையெல்லாம் தமது மொழியில் வைத்து அந்த மொழி பற்றினையும் வெளிப்படையாக காட்டுவதாகும். அந்த நம்முடைய மொழியை பற்றி அப்படி தான் காட்ட முடிகிறது. முயற்சியும் உண்மையான பற்றுமில்லாதவர்கள் பிறமொழி பேசுவோருடன் கலந்தால் பிறமொழி பேசுவோருடன் கலந்தால் தமது மொழி சொற்களை விட்டு பிற சொற்களையே எளிதில் எடுத்தாள தலைப்படுவர். அந்த நம்ம மொழியில் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற முயற்சியும் நம்ம மொழியில் இதை மொழியாக்கம் செய்த உண்மையான பற்றுமில்லாதவர்கள் அந்த பிறமொழி அன்பர்களோடு பேசுகிற போது அவர்களுடைய சொற்களை அப்படியே கலந்து பேசுகிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கி குட் மார்னிங், குட் ஈவினிங்லாம் வந்துட்டு டைம் என்னன்னு நம்ம கேட்குறது இல்லையா, வாட் இஸ் டைம் தானே கேட்குறோம். நேரம் என்ன, இப்பொழுது நேரம் என்ன என்று கேட்ப காலம் மாறி போச்சு. அப்படியே அதுக்கு என்ன காரணம்னா அந்த அந்த மொழியை பயன்படுத்துவதற்கு அந்த மொழியின் மேல் இருக்கிற பற்று, உண்மையான பற்று இல்லை, அந்த மொழியில் நாம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்கிற முயற்சி இல்லாமை தான் காரணம். அதை எளிமையாக பிற சொற்களையே எளிமையாக எடுத்து ஆள தலைப்படுகிறார்கள். அப்படி எளிமையாக தலைப்படுவதனால அது அப்படியே மொழியில் கலந்து போய்விடுகிறது. இப்போ தொலைக்காட்சியை இயக்கு என்று யாரும் சொல்வதில்லை, டிவியை ஆன் பண்ணு தானே சொல்கிறோம். அதை எளிமையாக சொல்லலாம், தொலைக்காட்சியை போடு, தொலைக்காட்சி இயக்கு, மின்விசிறி இயக்கு அப்படி தானே சொல்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபேனை போடு, லைட்டை போடு, டிவி போடு அப்படி சொல்லி பழகிட்டோம். அப்போ நமக்கு அந்த முயற்சியும் உண்மையான பற்றும் நம்ம மொழியின் மேலே இல்லை என்ப காரணம். தமக்குரிய மொழியை வளம்பெறச் செய்யும் முயற்சியும் அதன்பால் பற்றும் இல்லாமல் போதல் எதனால், ஒரு மொழியில் அந்த மொழியை பற்றிய வளம்பெறச் செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் அதன்பால் நல்ல அன்பும் பற்றும் இல்லாமல் போதல் எதனால் என்றால், பிறிதொரு மொழியிலும் தாம் வல்லுனர் என்பதை காட்டி தம்மை உயர்வுபடுத்தி கொள்ள எண்ணமும், அந்த மொழியில் நமக்கு பெரிய பாண்டித்யம் இருக்கிறது, அந்த மொழி எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ஒரு
அந்த நாம் அதையும் தெரிந்து கொண்டோம் என்று நாம் அதில் பெரிய சிறந்ததாக விளங்குகிறோம் என்று மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி உயர்வுபடுத்தி கொள்ளுகிற வகையில் இருக்கிற எண்ணமும் பொருள் வருவாய் ஒன்றிலேயே நோக்கம், அதனால் வருமானம் வருவதே நோக்கம் வைத்து அதற்கு ஏற்ற பிறமொழி பயிற்சியே என்று பிழைபட்ட கருத்து கொள்ள பெற்றிருத்தலே ஆகும். அந்த பிறமொழியில் அந்த சொல்வதனால நாம் ஏதோ உயர்ந்த நிலை அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தோன்றுகிறது. இந்த கருத்து கொள்ளப்பட்டு பிறமொழி பயிற்சியை என்று பிழைபட்ட கருத்தாக கொள்ளப்பெற்றிருத்தலேயாம். இதற்கு இத்தென்தமிழ் நாட்டில் உள்ள பார்ப்பன மாந்தரும், இந்த நாட்டில் இருக்கிற தென்தமிழ் நாட்டில் உள்ள பார்ப்பன மாந்தரும் அவரை பின்பற்றினவரும் அவர்களை பின்பற்றி வருகிற விடாப்பிடியாக கை கொண்டிருக்கிற ஒழுகலாரே ஒரு பெரும் சான்றாகும். அந்த மொழியின் மேலே பற்று இல்லாத உணர்வு இல்லாத சிலரும் அவர்களை கடைபிடிக்கிற அன்பர்கள் சிலரும் இருப்பதுதான் காரணம். அவற்றை விடுத்து இத்தென்னாட்டில் உரிய அல்லாத வடமொழி சொற்களாலும் இப்பொழுது சில ஆண்டுகளாக ஆங்கில சொற்களாலும் அவற்றை அவர்கள் வழங்கி வருகின்றனர். அப்படி அந்த தாய்மொழி தமிழ்மொழி பற்று இல்லாதவர்கள் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் பேசுகிற போதே வட சொற்களை கலந்து கலந்து பேசினார்கள். அதுக்கு ஒரு நடையே உருவாயிற்று. அது மணிப்பரவாள நடை என்று போற்றப்பட்டது. மணிப்பரவாள நடை என்றே அதற்கு ஒரு நடை இருக்கிறது. அது ஒரு பெயர் வந்து விட்டது. மணிப்பரவாள மொழினாலே அது ஆங்கிலமும் தமிழும் வடமொழியும் கலந்து, மணிப்பரவாளம்னா தமிழும் வடமொழியும் கலந்து கலந்து எழுதுதல் பேசுதல் மணிப்பரவாளம் என்றே ஆகிவிட்டது. அதே போல் இப்பொழுது என்ன ஆயிட்டென்றால் அந்த மொழி பற்றி இல்லாதவர்கள் ஆங்கில சொற்களையே கலந்து கலந்து இடையிடையிலே கலந்து, அது மட்டும் இல்லாமல் வடமொழி சொற்களை கலப்பது, வேறு வேறு மொழி சொற்களையெல்லாம் கலந்து பேசுகிற நிலை வந்துவிட்டது. தமிழ் மக்கள் எல்லோரும் தண்ணீர் என்று வழங்கி வர அவர்கள் அதனை ஜலம் என்று கூறுவார்கள். நாமெல்லாம் தண்ணீர் சொல்லுவோம், அவங்க ஜலம் கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு சொல்லுவோம். குடிக்க தண்ணீர் கொண்டு வான்னு நாம் சொல்லுவோம், அவங்க குடிக்க ஜலம் கொண்டு வான்னு சொல்லுவார்கள். இப்போது அது எனக்கு ஓர் ஏனத்திலே குளிர்ந்த நீர் கொண்டு வா, எனக்கு ஓர் ஏனம், ஏனம்னா பாத்திரம், பாத்திரம் கூட தமிழ் சொல் இல்லை, அது ஒரு வேற்று மொழி சொல். ஏனம், ஏனம்ன்றது தமிழ் சொல். அந்த எனக்கு ஓர் ஏனத்திலே குளிர்ந்த நீர் கொண்டு வா, வறட்சியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டுவதை நேக்கு ஒரு பாத்திரத்திலே குளிர்ந்த ஜலங்கொண்டா தாகமாக இருக்குது என்று வட சொற்களையோடு சேர்த்து சேர்த்து இடையிடையே தமிழ் சொற்களையும் சிதைத்து பேசுவது வழக்கமாகிவிட்டது. இன்னும் பயனற்ற செயல், இது போன்ற பயனற்ற செயல் என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு பயனற்ற செயல் என்பது ஒரு செயல், அது பயனில்லாது செய்தல், பயனில்லாமல் செய்கிறோம். அதை பிரயோஜனமற்ற காரியம் என்றும், அதை கூட பயனற்ற செயல்னு தமிழில் சொல்லாமல் பிரயோஜனமற்ற காரியம் என்று வடமொழி சொல்லாலே, தமிழுக்கு தமிழ்மொழி அல்லாத பிறமொழி சொல்லாலே குறிப்பிடுவதும், வெயில், வெளிச்சம், வானம், காற்று, நெருப்பு, உணவு, உழவு, அலுவல், தூய்மை, நாள்தோறும், கல்வி என்பனவற்றை அப்படியே எப்படி அந்த வடமொழியிலேயே சூரிய பிரகாசம், அந்த வெயில் என்பதை சூரிய பிரகாசம் என்றும், வெளிச்சம், அப்புறம் வானம் ஆகாயம் என்றும், வானம் தான் தமிழ், அப்புறம் அதை ஆகாயம் சொல்கிறது, அப்புறம் காற்று தமிழ் வாயுன்னு சொல்கிறது, நெருப்பை நெருப்புன்னு சொல்லாமல் அக்னின்னு சொல்கிறது, உணவை உணவுன்னு சொல்லாமல் ஆகாரம்னு சொல்கிறது, உழவை உழவுன்னு சொல்லாமல் விவசாயம் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அலுவல் உத்தியோகம் அப்படி சொல்லாமல் அலுவல்னு சொல்கிறது, அப்புறம் தூய்மை என்ற சொல்லை தூய்மைன்னு சொல்கிறத பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறது, நாள்தோறும், தினமும், தினம்ன்றது தமிழ் இல்லை, தினமும் அப்படின்னு சொல்கிற பழக்கமாயிடுச்சு, அப்புறம் உணவு அதை சொல்லிட்டே இருக்கிறது, அப்படி நாள்தோறும், கல்வி அதை கல்வின்னு சொல்லாமல் வித்தை அப்படின்னு சொல்கிறது என்றும் வட சொற்களை அவர்கள் வழங்கி வருதல் எவரும் அறிவர், எல்லோரும் தெரிகிற மாதிரி சொல்லுகிறார்கள். இவ்வாறு இன்னும் நூற்றுக்கணக்கான வட சொற்கள் அவர்கள் தமிழ் பேசுங்கால் இடையிடையே வேண்டா கூறலாய், வேண்டாத ஒன்றாக இடையிடையே அந்த தமிழோடு கலந்து கலந்து பேசி வருகிறார்கள். இங்கனம் செய்தால் செய்தல், இங்கனம் செய்தல் இறந்து போன வட சொற்களை முற்றுமே அங்கனம் விடாமல் சில பல சொற்களையேனும் உலக வழக்கில் பயில விடுவதற்கு வழியாயிருத்தலின் அது குற்றமாக கொள்ளப்படுதல் ஆகாது எனின், இப்படி அந்த மறைந்து போன ஒரு மொழி ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையானின் சீரழமைன்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் மொழியை போற்றி பாராட்டி பாடுகிறார். அப்போது அந்த இல்லாத மொழிக்கு அந்த சொற்களாவது கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு அந்த சொற்களை எல்லாம் அப்படியே தண்ணீர்னு சொல்லாமல் ஜலம்னு சொல்கிறது,
நெருப்புன்னு சொல்கிறது, அக்னின்னு சொல்கிறது, இப்படி சொல்லி அந்த சொற்களையாவது பயில விட்டு அது உலக வழக்கில் அப்படி இருக்குமாறு பண்ணுறாங்க. அது குற்றமாக கொள்ளப்படுவதாகாது எனின் அதை குற்றம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், இறந்து போன வடமொழியின் சில சொற்களையே நாம் உயிர்ப்பிக்கிறோம். அப்படி சொன்னால் அந்த இறந்து போன அந்த மொழி உலக வழக்கு இல்லாமல் இருக்கிற அந்த மொழியினுடைய சில சொற்களை தான் உயிர்ப்பிக்கிறேன் அன்று 100,000 மக்களுக்கு பயன்பட்டு வழங்கி உயிரோடு உலவி வரும் தமிழ் மொழியின் சொற்களை இறக்கச் செய்கிறோம். நான் அந்த உலக வழக்கிலிருந்து, பேச்சு வழக்கிலிருந்து இல்லாமல் போன அந்த மொழியினுடைய சொற்களை அந்த சொற்களாவது இருக்கட்டுமே என்று, உயிர்ப்போடு இருக்கட்டுமே என்று அதை மற்ற மொழியோடு சேர்த்து சொல்கிறேன் என்பது சரி என்று சொன்னால், அப்படி சொல்லுகிற போது தமிழ் மொழியினுடைய அந்த சொற்களை நீ சாகடிக்கலாமா? அந்த மொழி தானே. அப்போ இந்த மொழி, இந்த அக்னி என்று சொன்னால் நெருப்பு காணாம போகுது, ஜலம் என்று நீர் என்று சொன்னால் ஜலம் காணாம போகுது போல, ஜலம்னு சொன்னால் நீருக்கு சொல் காணாம போகும். அதுபோல உயிரோடு உலவி வருகிற தமிழ் மொழியின் சொற்களை இறக்கச் செய்தல் எள்ளளவும் பொருந்தாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கையில் உள்ள பெருந்தொகை பொருளை கடலில் கொண்டு போய் எறிந்துவிட்டு நிலத்தை அகழ்ந்து அடியிலுள்ள பொருளை எடுக்க முயல்வார் திறத்திற்கு தமிழ் சொற்களை கைநகழ விட்டுவிட்டு வட சொற்களை வருந்தி சொல்ல முயல்வோர் திறத்திற்கு வேறுபாடு சிறிதும் இல்லை. அப்படி நம்மிடகிற தமிழ் சொல்லை நழுவ விட்டு வட சொல்லை புகுத்தி கொண்டு பேசுதல் என்பது கையில் உள்ள பெரிய தொகை கொண்டு போய் கடலை வீசி கடைச்சிட்டு நமக்கு வேண்டிய பொருளை நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கிறது எவ்வளவு அறியாமையோ அது போன்ற அறியாமை. வடமொழியை தனியே முழுதும் உயிர்ப்பிக்க முயன்றாலும், அந்த மொழியை தனியே உயிர்ப்பிக்க முயன்றாலும் அதனை சிறிது பயனுடையது என்று சொல்லலாம். அந்த மொழியை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று முயன்றால் அது பரவாயில்ல, அங்கனம் செய்ய இயலாது. அப்படி செய்யாது அதன் சொற்கள் சிலவற்றை மட்டும் உயிரோடு உலவும் ஒரு மொழியோடு கலந்தும் வலிந்தும் புகுத்தியும் அந்த மொழிக்கு கேடு செய்தல் பெரிதும் இழிக்கத்தக்கதொன்றா இழிந்த செயலாகும். அப்போது வாழ்கின்ற மொழியை, வாழ்ந்த மொழியினுடைய சொற்களை கொண்டு போய் வாழுகின்ற மொழி சொற்கோடு கலந்து பேசி அப்போ 2 மொழியை நாம் கெடுக்கிறோம். அந்த மொழியும் உயிர்ப்பிக்க போகிறதில்ல, உயிரோடு இருக்கிற மொழியையும் அதை கொச்சைப்படுத்துவது போல, அதை தாழ்வு செய்வது போல ஆகிறது. அது ஒரு இழிந்த செயல். இன்றியமையாத இடங்களில் வட சொற்களை சிலவற்றை எடுத்து ஆளுதல் வழுவென்று யாம் கூறவில்லை. இன்றியமையாத தவிர்க்க முடியாத இடங்களில் அந்த சொற்களை பயன்படுத்துவது, எடுத்து ஆளுதல் தப்புன்னு சொல்லலை. தொல்காப்பியம் அதை ஒத்துணுங்குது. பொருள்களை குறிப்பிடுவதற்கு ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்கிற போது அவற்றை விடுத்து பிறவற்றை புகுத்தலையே பெரியதொரு குற்றமாக நினைக்கிறோம். அப்படி நம்ம அந்த ஏதோ ஒரு சில வழியில் தவிர்க்க முடியாத சில சொற்களை பயன்படுத்துவது தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் வலிந்து அந்த சொற்களை எல்லாம் நம்ம சொற்களுக்கு மாறாக பயன்படுத்துவது, நீர் என்பதற்கு ஜலம் என்பதும், நெருப்பு என்பதற்கு அக்னி என்பதும், வானம் என்பதை ஆகாயம் என்று சொல்லுவதும், கல்வி என்பதை வித்தை என்று சொல்லுவதும், இதெல்லாம் வலிந்து சொல்லுவதனால அது என்ன ஆகுதுன்னா அந்த மொழிக்கு அது பிறவற்றை புகுத்து நினைக்கிறது குற்றமாக நினைக்கிறோம். தவிர்க்க முடியாத இடத்துல பயன்படுத்திக்கலாம். அப்படி தவிர்க்க வேண்டிய இடங்களை தவிர்த்து நம்முடைய மொழி சொல்லையே பயன்படுத்த வேண்டும். பிற சொற்களை எடுத்து வழங்குவதற்கு இன்றியமையாத இடங்கள் என்பன. பிற மொழி சொற்களை எடுத்து பயன்படுவதற்கு இன்றியமையாதது, தவிர்க்க முடியாதுன்னா அந்த இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். புது பொருள்களை கூறுவதற்கு தமிழிலுள்ள சொற்களை எவ்வளவு முயன்று பார்த்தும் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர்னு ஒரு முதல்ல வந்தது. அப்படி வந்தபோது அதுக்கு என்ன மொழிபெயர்ப்புனா, நான் மென்பொருள்னு எழுதி கொடுத்தா சில பேர் சிரிச்சாங்க. அப்போ இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மென்பொருள் வழங்குகிறது. நான் 25 ஆண்டுக்கு முன்னாடி உங்கள் அலுவலகத்தில் சாஃப்ட்வேருக்கு மென்பொருள் எழுதி கொடுத்தேன். அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஹார்ட்வேர்க்கு என்ன சொல்வேன், நாங்கள் வன்பொருள் என்று சொல்வேன் என்று சொன்னேன். ஒரு இதுனா அது வன்பொருள் மென்பொருள். இன்றைக்கு அது எளிமையாகிவிட்டது. அதே மாதிரி ஆட்சி 67க்கு முன்னால் கனம் முதலமைச்சராக சொல்லுவாங்க. மாண்புமிகு என்பது அப்போ இல்லை. பின்னால் மாண்புமிகு வந்த பிற்பாடு அந்த சொல் மறைந்தது. ஆனால் அது மாண்புமிகுன்னு நம்ம சொல்லுகிற போது அதை கண்டித்து கேலி பேசியெல்லாம் உண்டு. அப்படி அந்த சொற்களை நாம் முயன்று அதை செல்லணும். புது பொருள்களை கூறுவதற்கு தமிழோட சொற்களை எவ்வளவு முயன்று பார்த்தும் அதற்கு அவை இசையாத நேரங்களில், அதுக்கு கிடைக்காத நேரங்களில் அதை பயன்படுத்தலாம். அது தப்பு இல்லை. அது நமக்கு நம்ம மொழியில் சொல்லே இல்லை என்கிற போது அதை கூட நம்ம புதுசாக சொல் உருவாக்கம்லாம் செய்யலாம். அப்படி பல அறிஞர்கள் செய்கிறார்கள், இன்றைக்கும் செய்கிறார்கள். அப்படி தான் அந்த கணினி என்ற சொல் கண்டுபிடிக்கப்பட்டது. கம்ப்யூட்டர் என்பது கணினி, செல்ஃபோன் அலைபேசி அல்லது கைபேசி இதெல்லாம் முதல்ல இல்லை. பின்னாடி நாம் சொல் உருவாக்கம் பண்ணியிருக்கிறோம்.
அப்படி முயற்சியும் அறிவும் உடையவர்கள் கருத்து வைத்தால் எத்தகைய புதுப்பொருள்களுக்கும் தமிழிலே பெயர் அமைக்கலாம் என்பதே நமது கொள்கை, என்னுடைய கொள்கை என்று அடிகளார் சொல்லுவது. முயற்சியும் அறிவும் உடையவர்கள் கருத்து வைத்தால் எத்தகைய புது பொருட்களையும் தமிழில் பெயர் அமைக்கலாம் என்பது நமது கொள்கை. உயிரோடு உலவி வரும் மொழியில் எவையேனும் உயிரோடு உலை வருகிற மொழிகள் எவையாக இருப்பினும், உலகத்தில் நிறைய மொழிகள் உயிரோடு இருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கிறதுனா மக்களுடைய பேச்சு வழக்கில் இருக்கிற மொழிகள். அவை எவையாக இருப்பினும், எந்த மொழியாக இருப்பினும், அவை எத்துணை ஏழமை உடையவையாயினும் அவற்றிற்கு உரியதோர் உண்மை பற்று உடையவராய் அவற்றிற்குரியோர் உண்மை பற்று உடையவராய் அவற்றை அங்கனம் வளம்பெறச் செய்து வருகுவராயின் அதனால் அவர் உரமான அறிவும் நன்முயற்சியும் மேன்மேல் மிக பெற்று தாமும் தம் இனத்தாரும் உயர்வர். அப்படி எவ்வளவு குறைந்த மக்கள் பேசுகிற மொழியாக இருந்தாலும் கூட அந்த மொழியிலேயே அவர்கள் பேசி கொண்டு வந்தால், அதிலேயே அதை வளம் பெற செய்தால், அதுதான் அதுக்கு உயர்வு. அந்த இனத்துக்கும் உயர்வு, அந்த மொழிக்கும் உயர்வு. இனி இவ்வாறன்றி இக்காலத்து பார்ப்பன மாந்தர்கள் போல் வடமொழி சொற்களையும் ஆங்கிலம் முதலான ஏனைய மொழி சொற்களையும் தமிழின் இடையிடையே கலந்து பேசுவோர் தூய தமிழ் பேசும் மற்ற பெரும்பாரோரின் வேறாக பிரிந்து அவர்களோடு தொடர்பு இல்லாதவராய் அவர்களால் தாமும் தம்மால் அவர்களும் பெரும் பயன் வரவர குறைகிறது. தாமும் தம் இனத்தாரும் சில நூற்றாண்டுகளில் தமிழுக்கு முற்றும் புறம்பாய் வேற்றினமாய் மறைந்து போவர் என்பது திண்ணம். அப்படி இருந்தால் அவர்கள் தம்மால் அவர்களுக்கு பெரும் பயன் வர குறைவு மட்டுமல்லாமல் தாமும் தம் இனமும் சில நூற்றாண்டுகளில் தமிழுக்கு முற்றும் புறம்பாய் வேற்றினமாய் மறைந்து போவர் என்பது திண்ணம். இஃது இவர்க்கே தாழ்வாய் முடியும். அப்படி அந்த மொழியை பயன்படுத்தாதவர்கள், அதை அழிய விடுகிறவர்கள், அது அவங்களுடைய வாழ்க்கையும் தாழ்வாய் முடியும். அல்லாமல் 100,000 மக்களிடையே பரவி இருக்கும் தமிழுக்கு இதனால் சிறிதும் சிறுமை வராது. அதனால் தமிழுக்கு எதுவும் சிறுமை இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தினால அந்த இனத்தாருக்கு சிறுமை, அந்த பயன்படுத்தாதவருக்கு சிறுமை, அந்த மொழிக்கு எதுவும் சிறுமை இல்லை. அங்கனமன்று பார்ப்பன மாந்தரும் அவர் போல்வார் பிறரும் வடமொழியையே தமக்குரிய மொழியாக கருதி அதனையே மிகவும் பயிலுதலின் அதன் சொற்களை தமிழில் கலந்து பேசுகின்றார் எனின் அங்கனம் வடமொழியினிடத்து மிகுந்த பற்று வைத்து அதனையே பயிலும் அவர்கள் அம்மொழியை தாம் பெண்டிர் பிள்ளைகள் முதலான எல்லாருக்கும் கற்பித்து அம்மொழியிலேயே அவருடன் பேசுதல் வேண்டும். அப்படி அந்த வடமொழியை ஆதரிக்கிறவர்கள், அது சார்பாக இருக்கிறவர்கள் தமக்குரிய அந்த மொழியை கருதி அதனை மிகவும் நன்றாக பயிலுதல் வேண்டும். அந்த சொற்களை தமிழில் கலந்து பேசுகின்றார் எனில் அங்கனம் இல்லாமல் அந்த வடமொழியிடத்து மிகுந்த பற்று வைத்து அந்த மொழியை நன்றாக பயின்று அந்த மொழியை தம் வீட்டில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய உற்றார் ஒருவிடத்தில் பேசி அதன்பால் வைத்த உண்மை பற்றுதலை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் அந்த மொழியும் வளரும், அந்த மொழியும் வாழத் தொடங்கும். அது பேச்சு வழக்கில் இல்லாமல் போனது மீண்டும் பேச்சு வழக்கு கூட வருவது வாய்ப்பு இருப்பது. அதை விட்டு அது இருக்கிற ஒரு சில சொற்களை கொண்டு வந்து தமிழிலே சேர்த்து பேசுவது என்பது இருமொழிக்கும் கேடு உண்டாக்கும். தமிழருடன் தமிழ் பேச விருப்பம் இல்லாதவர்கள் தாம் தமிழரோடு உண்ணல், அந்த தமிழை அந்த தனித்த நிலையிலே பேசுவதற்கு இயலாதவர்கள் தமிழரோடு உண்ணல் கலத்தல் செய்யாது அவர்களின் வேறு பிரிந்து தம் உயர்வுபடுத்தி கொண்டது போலவும் அவர்களுள் வடமொழியை நிரம்ப கற்றோர் சிலர் தமிழரோடு தாம் நேரே பேசுதலும் ஆகாது என்றும் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருத்தல் போலவும் தாமும் தமிழையே முற்றும் பேசாது ஒழிதலே பொருத்தம் உடைத்தான். அப்படி இருக்கிறவங்க அவங்க உயர்ந்தா இருந்துக்கிட்டான். அப்படி கலந்து பேச விட அந்த அப்படி பேசாமே இருங்க, நீங்கள் முழுக்க உங்கள் மொழியிலே பேசுங்கன்றார். அவ்வாறு தம் கொள்கைக்கு ஏற்ப நடத்தலை விடுத்து அப்படி அந்த மொழியிலேயே பேசுதல், அந்த மொழியிலே சிந்தித்தல், அந்த மொழியிலேயே எல்லாம் செய்தல் என்பதை விடுத்து வட சொற்கள் சிலவற்றை அந்த மொழியில் இருக்கிற சில சொற்களை மாத்திரம் தமிழிலே கலந்து பேசுதல் மட்டுமே அவர் வடமொழிக்கு உடையவராய் விடுவார்களா? அப்படி கலந்து பேசுவதனாலேயே அந்த வடமொழிக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அவருள் சிலர் இப்போது ஆங்கிலம் கற்று ஆங்கில சொற்களையும் தமிழில் சேர்த்து பேசுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுகிறாங்க, ஆங்கிலம் கற்ற பின்னால் அந்த தமிழோட இடையில் ஆங்கில சொற்கள், இடையில் இந்த வடமொழி சொற்கள் எல்லாம் கலந்து பேசுகிறார்கள். அதனால் அந்த ஆங்கில மொழிக்கு உரியவரா என்றால் இல்லை, அந்த ஆங்கில மொழிக்கும் உரியவர் இல்லை. அந்த ஆங்கில மொழி அவர்கள் சரியாக வளர்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது, அதையும் போற்றுவதில்லை. அதுபோல வடமொழியை தம் சுற்றத்தார் எல்லோரோடும்
முற்றும் பேச தெரியாத அவர்கள், அந்த மொழியில் அவங்க உற்றத்தாரோட உறவினரோட பேச முடியாத அவர்கள் அதன்பால் பாராட்டும் பெற்று வெறும் வெற்றுப்போலி. அதனால் நாங்களாம் வடமொழி தெரிஞ்சவங்கன்னு சொன்னால் அது வெற்றுப்போலி. அந்த ஒரு சில சொற்களை வைத்துக்கொண்டே எங்களுக்கு அந்த மொழி தெரியும் சொல்லக்கூடாது. அதன்பாற்பட்டு வெறும் வெற்றுப்போலியே, வெறும் போலியே அல்லாமல் ஏதும் பயனுடையதாக காணப்படவில்லை. ஆகவே உலக வழக்கில் பயன்படாத மொழி மேல் வைத்த போலி பற்றால் வளம் நிறைந்த தூய தமிழை, அந்த உலக வழக்கில் பயன்படாமல் போன அந்த மொழியினுடைய சொற்களை போலி பற்றினாலே அந்த வளம் நிறைந்த நம்முடைய தூய தமிழ் மொழியோடு சேர்த்து செலுத்துதல், கெடுக்க முந்துதல் அந்த மாந்தர்க்கு அவர் பின்பற்றினோர் பிறருக்கும் சிறிதும் முறையாகாது. அது சரியான முறை அல்ல. அவ்வாறென்று வடமொழி உலக வழக்கில் பெண்டிரானும் பிள்ளைகளாலும் பேசுதற்கு பொருந்தி வாராத உரத்த ஓசைகளும் கனைக்கும் ஒலிகளும் உடையதாய் பெயர் வினைகளில் உயர்திணை அகிரிணை பாகுபாடுகள் உலக இயற்கையில் அமைந்தபடியாக இல்லாமல் செயற்கையாக வலிந்து வகுக்கப்பட்டு ஊன்றி பயில்வாருக்கு பேருழைப்பினையும் பெரு வருத்தத்தினையும் தருவதுமாய் இருத்தலின் அது எல்லோராலும் பேசப்படாதனை ஒரு குற்றமாக சொல்லுதல் ஆகாது. அந்த வடமொழியே அதில் இருக்கிற உரத்த ஓசை அதை சொல்லுகிற போது கொஞ்சம் உரத்த குரலை சொல்லணும். அதுபோல் அந்த நம்ம கணைக்கிற போது ஏற்படுகிற ஒலிகள் போல் அந்த சில சொற்களுடைய ஒலிகள் இருக்குது, எழுத்துக்களுடைய ஒலிகள். அந்த பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றில் உயர்திணை அகிரிணை பாகுபாடு இல்லாமல், பெயர் சொல் வினைச்சொல் என்கிற பாகுபாடு இல்லாமல், உலகத்து இயற்கையாக அமையாதபடி இல்லாமல் செயற்கையாக வலிந்து பொருள் சொல்லப்பட்டு அமைந்தபடி வலிந்து வகுக்கப்பட்டு அதை ஊன்றி பயில்வோர்களுக்கு ரொம்ப அதிக உழைப்பு செலுத்தணும். அதை ஊற்றமாக படிக்கிற நண்பர்களுக்கு நம்முடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும். அப்படினால பெரு வருத்தத்தனையும் தருவதாயிருத்தலின் அது எல்லோராலும் பேசப்படாததனை, அதனால் நாம் அது எல்லோராலும் அந்த மொழி பேசப்படுவது குற்றமாக சொல்லுதல் ஆகாது. நம்ம இப்போ குற்றமாக சொல்கிறது நல்லதில்லை. இது குற்றமோ அன்றோ என்பதனை இங்கே முடிவு கட்ட நாம் புகுந்திடும். அப்படி பண்ணுறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் குற்றமா இல்லையான்னு முடிவு கட்டுறதுக்கு இந்த கட்டுரை இல்லை. அன்றோ அது முடிவு கட்ட இங்கே புகுந்திடும். உலக வழக்கில் பெண்டிரு சிறார் முதலான எத்திரத்தினராலும் பேசுவதற்கு இயைந்த எளிய தன்மையும் தன்னை கற்பார்க்கு இனியனவாய் காணப்படும் இயற்கை பொருத்தமுள்ள சொல் முடிவு பொருள் முடிவுகளும் வாய்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக இளமை குன்றாமல் வழங்கி வரும் அருமை பெருமை மிக்க செந்தமிழ் மொழியில் வேண்டா குரலாய் ஆரியம் ஆங்கிலம் முதலான பிறமொழி சொற்களை கொண்டு வந்து நுழைத்தல் பெரிதும் குற்றமாவதாம் என்பதனையே இங்கு நாம் விளக்க புகுந்தோம். அந்த முன்ன சொன்ன மாதிரி அதனால் ரொம்ப கடினமாக இருக்குது. உச்சரிப்பு கடினம், துணி உரத்த குரலில் சொல்லணும், கனைத்த குரலில் சொல்லணும், இப்படிலாம் இருக்கிறதுனால அது தெளிவாக படிக்க வேண்டும் சொன்னால் அதிக உழைப்பு செய்யணும், அதிக உழைப்பு இருக்கணும். அதனால் அது எல்லோராலும் பேசப்படவில்லை என்பதை நம்ம குற்றமாக சொல்லலை. ஆனால் அது குற்றம் இல்லை. ஆனாலும் உலக வழக்கில் எத்திரத்தாரும் பேசுவதற்கு ஏந்த மக்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் பேசுவதற்கு ஏந்த மொழியாக எளிய தன்மையுடையதாய் தன்னை கற்பவர்களுக்கு இனியவாய் இயற்கை பொருத்தமுள்ள சொல் முடிவு பொருள் முடிவுகள் வாய்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக இளமை குன்றாமல் வருகிற ஒரு அருமை பெருமை வாய்ந்த நம்முடைய மொழியில் ஆங்கிலம் ஆரியம் போன்ற மொழி சொற்களை எல்லாம் கலந்து பேசுவது தான் குற்றம் என்பதான் நாம் இங்கே சொல்ல விளக்க புகுந்துகிறோம். அது சொல்கிறதுக்காக தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டது. இனி இன்றியமையாது வேண்டப்பட்ட தமிழ் மொழியில் வந்து கலக்கும், வேறு வழியே இல்லை என்பதனால வந்து கலக்கிற அயல்மொழி சொற்கள், வேறு வழியே இல்லை என்று சேர்த்து சொல்லப்படுகிற சொற்கள், அந்த அயல்மொழி சொற்கள் தமிழில் பொருந்துவதற்கு இயல்பினையும் சிறிது ஆராய்ந்து காட்டுவோம். அப்படி சில சொற்கள், அந்த அயல்மொழி சொற்கள் தமிழோடு இயல்பாக பொருந்தும், வலிந்து பொருந்தாமல் இயல்பாக பொருந்தும். அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். தமிழில் வந்து கலக்கும் ஆரியம் ஆங்கிலம் முதலான அயல்மொழி சொற்கள் தம் தன்மை தெரிந்து தமிழோடு ஒத்து, அது கொஞ்சம் அந்த திரிபாயி தமிழோடு ஒத்து தமிழின் உருவத்தை பெற்று இயல்பாக வழங்கி வருகின்றன. ஞானம், மிருகம், ஸ்தலம், ஸ்தலம், ரங்க, ஸ்ரீரம், ஷீரம், பிரகாசம், பிரகாசி, பிராசி, சக்தி, ஈஸ்வர முதலான வடசொற்கள் தமிழில் முறையே ஞானம், மிருகம், தலம், அரங்கம், கீரம், பிரகாசம், பாசி, சக்தி, ஈசுவரன் என்று வகையில் கொஞ்சம் திரிந்து தமிழோடு ஒத்துப்போகிற நிலையில் அமைகிறது. கிளாஸ், கப்பு, பாட்டில்,
பம்ப், பைபிள், ஐயோரியன்ஸ், கிரைஸ்ட், ஜான் முதலிய ஐரோப்பிய மொழிச்சொற்கள் தமிழில் முறையே திரிவடைந்து கிளாஸு, கோப்பை, போத்தல், வேம்பா, விவிலியம், யவுனர், கிறித்து, யோவான் என்று முதலியனவாக கொஞ்சம் திரிவடைந்து தமிழோடு ஒத்து நடக்கின்றன. இங்கனமே ஆரியம், தமிழ் முதலியவற்றின் சொற்கள் ஆங்கில மொழியில் பலவாறு திரிந்து அந்த மொழியின் தன்மைக்கு ஏற்ப உலவுதலில் இந்தியாவில் உள்ள ஊர் பெயர்கள் ஆங்கில பெயர்த்தில் சொல்லப்படுங்கால் திரிபடையும் வேறுபாடு ஒன்று கொண்டே நன்கு தெளியப்படும். இந்த ஊர் பெயர் கூட அப்படி இருக்குது. தரங்கம்பாடி என்ற சொல்ல அவனுக்கு வாயில் நுழையலை, அதனால் ட்ராங்கோபார் அப்படின்னு சொல்லிட்டான். தரங்கம்பாடி என்ற சொல்லு அது ஆங்கிலத்தில் ட்ராங்கோபார்னு போட்டிருப்பாங்க பழைய காலத்தில். நாலாம் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பக்கம் போனால் ட்ராங்கோபார்னு போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். தமிழில் தரங்கம்பாடின்னு இருப்பாங்க. தரங்கம்பாடி என்ற சொல்ல அவனுக்கு வாயில் புகல, அவனுக்கு என்ன தூத்துக்குடி, டூட்டிக்கோரின்னு போட்டிருப்பான். அவங்க வாயில் போல, அதனால் அவனுக்கு எது அது மாதிரி அது மொழிப்படுத்திக்கும், ஆங்கிலப்படுத்தி கொண்டான். அப்படி ஊர் பெயர்களும் திரிபுடையவும் வேறுபாடு கொண்டு ஒன்று கொண்டே நன்கு தெளியலாம். அப்படி ஆங்கிலத்தில் அது திரிபாயிற்று. இன்னும் இந்தியாவில் இப்போது வழங்கி வருகிற பல மொழிகளுள் ஒன்றன் சொற்கள் மற்றொன்றில் கலக்குங்கால் இந்தியாவில் உள்ள பல மொழிகளுடைய சொற்கள் இன்னொரு மொழியில் கலக்கிற போது அந்த மற்ற மொழியின் தன்மைக்கு இசையவே அவை தெரிந்து வழங்குதலை அவ்வமொழியிலும் ஆராய்ந்து பார்த்து தெளியலாம். அது கொஞ்சம் அந்த மொழிக்கு ஏற்ப கொஞ்சம் திரிபு கொஞ்சம் அசைந்து கொடுத்து கொஞ்சம் மாறி அது உச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு மொழியின் சொற்கள் மற்ற மொழியில் அதன் தன்மைக்கு ஏற்ப திரிந்து வழங்கும் இயற்கையை கண்கூடாய் அறியப்பட்டு கிடக்கிறது. அப்படி இயல்பாக சேருதல், இயல்பாக மாறிக்கொள்ளுதல். ரகுபதின்னு நாம் எழுத மாட்டோம், ரகுபதினு எழுதுவோம். ரங்கநாதன் எழுத மாட்டோம், அரங்கநாதன் எழுதுவோம். அப்படி இயல்பாக தெரிதல், அப்படி இயல்பாக தெரித வேண்டும். இயற்கையாய் கண்கூடாய் அறியப்பட்டு கிடக்கிறது. தமிழிலும் பிறமொழி சொற்கள் தமிழுக்கு ஏற்றவாறு திரிந்து வழங்கல் பெரிதும் பொருத்தமாவதையாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் திரிவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு மொழி சொற்கள் வேறு ஒரு மொழியில் அங்கனம் திரிந்து வழங்க வேண்டுவதுதான் என்னை. அப்படி திரிந்து வழங்குவதற்கு என்ன காரணம்? அவற்றை திரிவுபடுத்தாமல் உள்ளபடியே அப்படியே அதை திரிவுபடுத்தாமல் அப்படியே வச்சுன்னா என்ன வழங்குதலால் வரும் இழுக்குத்தான் என்ன? அதனால் அவர்கள் என்ன குற்றம் என்றால், உலக வழக்கில் நடைபெறும் ஒவ்வொரு மொழியும் உயிரோடு உலவும். அப்படி திரித்து அந்த தமிழ் சார்பாக, ஆங்கில மொழியில் ஆங்கில மொழி சார்பாக, தெலுங்குனா தெலுங்கு மொழி சார்பாக கொஞ்சம் திரித்து வழங்கப்படுமானால் அந்த மொழி உயிரோடு உலவும் உடம்பு போல்வதாலும் உடம்பு நிலைபெற்றிருந்து வளர்தல் பொருட்டு அதற்கு இடும் பல்வேறு உணவுப் பொருள்களும் தன்மை தெரிந்து அவ்வுடம்பின் தன்மையோடு ஒத்து ஒன்றுபட்டால் அல்லாமல் அவ்வுடம்பு நிலைபெற்று வளராமை போல. ஒரு உணவு நாம் சாப்பிடுக்கிறோம், அது நாம் சாப்பிட்ற பொருள் சாப்பிட்ற வரையில் அப்படியே இருக்குது. உள்ளே போன பாடு அது திரிபாயிடுது. அது செரிக்கிற போது அது வேறு மாறி பல அமிலங்கள் கலந்து செரிமானமாகி அந்தந்த உறுப்புக்கு சேர்ந்த அந்தந்த பொருளாக போய் சேருது. அந்த ரத்தத்தில் கலக்கிற அந்த உணவு செரிமானமாய் சேர்ந்த பிற்பாடு எலும்புக்கு வேண்டியது எலும்புக்கு வேண்டியது போய் சேருது. தசைக்கு வேண்டியது நரம்புக்கு வேண்டியது, தலை முடிக்கு வேண்டியது, நகத்துக்கு வேண்டியது, கண்ணுக்கு வேண்டியது, அப்படி பல்லுக்கு வேண்டியது, இப்படி ஒன்று ஒன்றா அந்தந்த திரிபா மாதிரி சேருவது இயல்பு. அதுபோல் அப்படி வந்தால் தான் அந்த உடம்பு நன்றாக இருக்கும். அந்த உணவு அப்படியே போய் அந்தந்த பொருளோடு சேர முடியுமா? சேராது. அதுபோல் உயிரோடு உலவும் ஒரு மொழியில் அப்படி உடம்பின் தன்மையோடு ஒத்து ஒன்றுபடுவது அல்லாமல் அவ்வுடம்பு நிலைபெற்று வளராமை போல உயிரோடு உலவுகிற ஒரு மொழியில் கலக்கிற ஒரு பிறமொழி சொற்கள் அந்த மொழியோடு ஒத்து தெரிந்து அதனோடு ஒன்றுபட்டு நின்றால் அல்லாது அம்மொழி வளராமையாலும் ஒரு மொழியில் ஏனைய மொழி சொற்கள் தெரிந்து காணப்பட வேண்டுவது இன்றியமையாது. அப்படி அது திரிபு சொற்கள் இருந்தால் தான் அது ஒத்து போகும். எப்படி இந்த உணவு செரிமானமாகி அந்தந்த உறுப்புக்கு வேண்டிய பொருள்களாக நிலை மாறி செல்லுகிறதோ அதுபோல் அந்த மொழியோடு திரிவடைந்து அது சேர்ந்தால் தான் இயல்பாக இருக்கும். அதுதான் இயற்கை. இவ்வியற்கைக்கு மாறுபாடு இல்லாமலே தமிழ் மொழியின் கண்ணும் வேற்றுமொழி சொற்கள் தமிழுக்கு ஏற்ப திரிந்து காணப்படுகின்றன. அதனால் சில மொழி சொற்கள் தமிழுக்கு ஏற்ப திரிந்து காணப்படுகின்றன. இஃது இங்கனமாகவும் இப்போது சில ஆண்டுகளாக தமிழிலே நூல் எழுதுகிற அந்த பார்ப்பனர்கள் மொழி சொற்களை அவரை பின்பற்றி வரும் வேறு சில வடமொழி சொற்களையும் ஆங்கில சொற்களையும் மிகுதியாக கொண்டு வந்து தமிழில் வலிந்து புகுத்துவதோடு அவற்றை தமிழுக்கு ஏற்ப திரிபுபடுத்தாமல் அந்த தமிழுக்கு ஏற்ப அந்த வடமொழி நூல்களை எழுதுகிறவர்கள்
தமிழ நூல் எழுதுகிறார்கள். அதில் ஆங்கில சொற்களையோ வடமொழி சொற்களையோ அப்படியே எழுதுகிறார்கள். அவற்றை திரிவுபடுத்தி தமிழுக்கு ஏற்ப திரிவுபடுத்தாமல் அந்த மொழியில் அப்படியே உள்ளபடியே எழுதுகிறார்கள். ஞானம், மிருகம், பிரகாசம் முதலியனவற்றை மேலெடுத்து காட்டிய வட சொற்களைப் போல கிளாஸு, பாட்டில், கிரைஸ்ட் என்பது ஆங்கில சொற் தமிழுக்கு பொருந்த திரிவுபடுத்தாமல் இனிய மெல்லிய தமிழ் சொற்களின் இடையே அவற்றை அங்கனமே எழுதினால், அதை கொஞ்சம் திரிவுபடுத்தி எழுதாமல் அப்படியே எழுதுனா தமிழினுடைய இனிமையும் தமிழினுடைய அருமையும் அது அப்படியே அந்த மொழியில் பழகினாருக்கு ஒரு அருவருப்பாக தெரியும். அந்த இனிமை கெட்டு போகும், இளமை கெட்டு போகும், அருமை கெட்டு போகும். அதனால் அது ஒரு மாதிரி அருவருப்பு, நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பு தோன்றும். தேனும் பலாச்சுளையும் கலந்து அருந்துவார்க்கு அவற்றிடையே முட்கள் விரவி இருந்தால், தேனும் பலாச்சுளையும் கலந்த இடத்துல முள் இருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் விரவி இருந்து நாவில் தைத்து அதை அப்படி முள்ளோடு சேர்த்து சாப்பிடும்போது நாவில் தைத்து அது எவ்வளவு துன்பத்தை வெறுப்பை தருமோ, அதுபோல வேண்டாத வழக்காய் உருவு தெரியாமல் அப்படியே தமிழில் வரையப்படும் வேற்றுமொழி சொற்கள் உண்மை தமிழறிஞர்களுக்கு பெரியதொரு வருத்தத்தினையும் வெறுப்பினையும் விளைவிக்கின்றன. எவ்வகை பொருளையும் எத்தகைய கருத்தையும் தெரிவித்தற்கு எண்ணிறந்த தமிழ் சொற்கள் இருக்கின்றன. அவற்றை புறந்தள்ளி ஒதுக்கி மற்ற மொழி சொற்களை அதன்கண் கொண்டு வந்து புகுத்தலே பெருங்குற்றமாம். அந்த சொல்லை நம்ம தமிழ் அதுக்கு ஒரு சொல் இல்லைன்னா, இப்போ வானம் என்ற சொல் தமிழ் இருக்கிற போது ஆகாசம் பயன்படுத்த தேவையில்லை, நீர் என்ற சொல் தமிழ் இருக்கிற போது ஜலம் பயன்படுத்த தேவையில்லை, பள்ளி என்கிற சொல் இருக்கிற போது ஸ்கூல் என்ற சொல்லு தேவையில்லை. அப்படி அதை வலிந்து அதை சேர்க்காமல் அந்த மொழியில் அப்படி புறந்தள்ளி இன்னொரு மொழி சொல்லை புகுத்துவது பெருங்குற்றம். அதன் மேலும் இயற்கைக்கு மாறாய் வருந்தி சொல்லாமல், இயற்கைக்கு மாறாக வருந்தி சொல்லக்கூடாது. அயல்மொழி சொற்களை இயற்கையோடு ஒத்து மெல்லென நடக்கும் தமிழ் சொற்களினிடையே சேர்த்து கூறுதல் அதனும் பெரியதொரு குற்றமாம். அது அப்படியே அந்த மென்மையாக இருக்கிற சொல்லோட வன்மையான ஒரு சொற்களை கலந்தல் மிகப்பெரிய குற்றம். அது அல்லாமலும் வயிற்றிற்கு இட்ட உணவுப் பொருள்கள் தமது உருவு திரிந்து உடம்பிற்கு வேண்டும் பாலாக மாறாமல், நம்ம சாப்பிடுகிற எல்லா பொருளும் அது உடம்புக்கு ஏற்ப வயிற்றுக்குள்ளே போய் அது உருமாற்றம் பெற்று அது அந்த உறுப்புகளுக்கு போய் சேருகிறது. அந்த உருவு திரிந்து உடம்பிற்கு வேண்டும் பாலாக மாறாமல் அங்கனமே வயிற்றுள் கிடந்தால் அது உடம்புக்கும் சிறிது பயன்படாது, அந்த உடம்பினையும் பழுதுபடுத்தி விடுமென்றோ, அதுபோல தமிழின் தன்மைக்கு ஏற்ப அந்த உருவு தெரியாமல் எழுதப்படுகிற வட சொற்களோ ஆங்கில சொற்களோ அந்த மொழிக்கு பயன்படாது போதலோடு அந்த மொழியின் அழகையும் சிதைவுபடுத்தி நிற்கிறது. மேலும் இயற்கை அழகால் சிறந்த ஒரு அழகி நங்கைக்கு, ஒரு பெண்ணுக்கு அவளது இயற்கை அழகு ஒன்றுமே அமையும். அந்த இயற்கையாக இருக்கிற அந்த அழகு பெண்ணுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும். அன்றி அவற்கு வேறு ஆடை அணிகலன்கள் அணிந்து பார்க்க வேண்டினும் அவள் அழகிற்கு பொருத்தமான அணிகலன்களை அணிவித்து ஆடைகளை அணிவித்து தேர்ந்தெடுத்து ஒப்பனை செய்வதே வாய்ப்பு. அப்படிதான் செய்து நல்லது. அங்கனமின்றி அவளது நலத்திற்கு பொருந்தாதவற்றையும் பொருந்துமேனும் அளவிற்கு மேற்பட்ட அணிகலன்களையும் ஆடை அணிகலன்களை தொகுதிகளையும் அவள் மேல் இடுதல் அவளது ஒப்புயர்வற்ற அழகை குலைப்பதோடு கண் பார்வைக்கு நகைப்பை தரும். இங்கனமே இயற்கை நலம் நிரம்பிய தமிழுக்கு அதன் நலம் ஒன்றே நன்றாக அமைகிறது. அதனை இன்றியமையாத வேற்றுமொழி சொற்களை சேர்க்க வேண்டி வந்த கால் அப்படி அந்த மொழியில் அதன் இயல்புக்கு பொருந்தினவற்றை சேர்த்தல் அழகுடைத்து, பொருந்தியவற்றை தான் சேர்க்கணும். பொருந்தாதவற்றை சேர்த்தா அழகுடைய நங்கைக்கு அதிக பொருளை எல்லாம் சேர்த்து பார்த்தாலே ஒரு நகைப்பு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு ஒரு மாதிரி செய்வது போல இந்த மொழியும் அப்படி ஆக்கிவிடுதாக விடும். இயற்கைக்கு மாறானவற்றையும் மாறாகாவிடனும் அளவுக்கு மிஞ்சியும் அயல்மொழி சொற்களையும் அதன்கண் வலிந்து புகுத்தல் அதன் நலத்தை குறைப்பதோடு தமிழறிவுமிக்க சான்றோருக்கு நகைப்பையும் விளைக்கிறது. அயன்மொழி சொற்களை உருவு தெரியாமல் சேர்த்தல், அந்த வேற்றுமொழி சொற்களை அதை திரிபு செய்து பயன்படுத்தணும். அது தமிழோடு கலந்துக்கிற மாதிரி செய்யணும். உருவு திரிந்தவற்றையும் அளவுக்கு மிஞ்சி சேர்த்தல் கூடாது. அப்படி திரிபு சொற்களை பயன்படுத்தக்கூட அளவுக்கு மிஞ்சி சேர்க்கக்கூடாது. ஒரு சிறிதும் பொருந்தானவென்று கடைபிடித்து உணர்க. அங்கனமாயின் தமிழ் சொற்கள் இயற்கை ஒலி உடையவாதாலும் இயற்கையான ஒலி அமைப்புடையது. மற்றைய மொழிகள் இயற்கைக்கு மாறான செயற்கை ஒலி உடையவை. அந்த மொழி அந்த எழுத்து சொல் எங்கெங்கெல்லாம் உருவாகுதுன்னு தொல்காப்பியத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆ லா கா டா நா தா நா அப்படின்னு உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர மாதிரி நான் வரும்போது பல்லுக்கிட்ட வந்துடும் நாக்கு. அப்படி அந்த ஒலி உருவாக்கு இடமும்
இன்னும் இயல்பாக அமைந்திருக்கும். அப்படி மற்ற மொழிகளில் அப்படி இல்லாமல் தமிழ் சொற்கள் இயற்கை ஒலி உடையவாதலாலும் மற்றைய மொழிகள் இயற்கைக்கு மாறான செயற்கை ஒலி உடையதாதலும் எவ்வாறெனின் அவ்வேறுபாட்டை தமிழின் ஒலி எழுத்துக்கள் என்ற கட்டுரையில் அடியேன் விளக்கி காட்டியிருக்கிறோம். இந்த ஒலி எழுத்துக்கள், தமிழினுடைய ஒலி எழுத்துக்கள் பற்றி இன்னொரு கட்டுரை நாங்கள் விளக்கி காட்டியிருக்கிறோம். அதையெல்லாம் ஆண்டு பார்த்து தெரிந்து கொள்ளுக என்று அந்த தமிழில் பிறமொழி சொற்கள் கலப்பதால் தமிழ் எவ்வாறு கெடுகிறது, அந்த மொழியினுடைய அழகு எப்படி குறைகிறது, அதனுடைய இனிமை எப்படி குறைகிறது, அருமை எப்படி சிறுமையாகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த கட்டுரையில் அடிகள் குறிப்பிட்டிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1921 அடிகளார் எழுதிய அறிவுரை கொத்து என்கிற நூலில் ஒரு கட்டுரை இது. அது 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அது நிலை அப்படியே இருக்கிறது சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. நிலைகளை எல்லாம் பார்த்து நம்முடைய மொழியை நாம் காப்பாற்ற முனைவோம். நாம் உண்மையான தமிழர்களாக, உணர்ச்சி உள்ள தமிழர்களாக இனியாவது வாழ்வோம். நம்முடைய மொழியை தனித்த நிலையிலே பயன்படுத்தி கொள்ள முற்படுவோம். தவிர்க்க முடியாத இடங்களில் அந்த அயல்மொழி சொற்களை பயன்படுத்துகிற போது கூட அதை கொஞ்சம் திரிபு செய்து தமிழுக்கு இசைந்தாற் போல் அதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அடிகளார் எழுதிய அந்த அருமையான நூல் படிக்கின்ற வாய்ப்பு இன்றைக்கு அமைந்தது. அது திருவருளும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.